ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்திற்கான டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 28 ஜூன் 2025 அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 28 ஜூலை 2025 லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 30 ஜூலை 2025. கரெக்ஷன் பண்ணுற விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட்லேருந்து 10 ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து ஒரு டிசேபிலிட்டி பர்சன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரைப் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட்லேருந்து 15 ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்க்ரைப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் இதுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணுறவங்களாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ஃபைனல் ரிசல்ட்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறவங்களாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே போல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அந்தந்த ஆர்ஆர்பி ஜோன் வைஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வேக்கன்சி வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேஜ் அப்போ மேபி வேக்கன்சி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? A3, B1, B2, C1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மாறும். ஸோ இங்கே வந்து விஷன் ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளை வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் மாறும் அந்த ஸ்டாண்டர்டுன்றது. அப்புறம் இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 33 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3க்கு மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. இது கிரேட் 1 சிக்னல் ஃபஸ்ட்டு டேபிள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் ரிமைனிங் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட், அதுக்கப்புறம் குரூப் சி பர்சனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் கேண்டிடேட், அதுக்கப்புறம் விடோடு, டைவர்ஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதுலேயும் கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, SC/STன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இந்த டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1 சிக்னல் இந்த டேபிள் வந்து. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3. ஓகேங்களா? இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக சொல்கிறது தான் SC/STக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ். அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, குரூப் சி பர்சன்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் டேட் ஆஃப் பர்த்துமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு டேட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுமே பார்த்துக்குங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் ஏல டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அன்னெக்சர் ஏல வந்து டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SC/ST இந்த மாதிரி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஓகேங்களா, SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட், அப்புறம் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி இல்லைனா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ₹500 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ₹500 பே பண்ணால் உங்களுக்கு ₹400 ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் ₹250 பே பண்ணுற கேட்டகரினா உங்களுக்கு ₹250 ரீஃபண்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் சிபிடி வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? யாரெல்லாம் சிபிடி வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரீஃபண்ட் ஆகும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்லி ஆன்லைன் மட்டும் தான் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரீஃபண்ட் எக்ஸாம் ரீஃபண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சிபிடி வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இன்டிமேட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு டிஃபரண்டேபிள் அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. அப்புறம் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம். சரிங்களா? ஸோ இந்த 3 ஸ்டேஜ் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிக்கான இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் எக்ஸாம் டைமு, டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் ராங்காக இருந்துச்சிங்கன்னா 1/3 அப்படின்றது நெகட்டிவ் மார்க் இருக்கும். நீங்கள் வந்து அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40%, ஓபிசிக்கு வந்து ஓபிசி எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 25% சொல்லியிருக்காங்க. இது மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் தான், கட் ஆஃப் மார்க் கிடையாது. கட் ஆஃப் மார்க் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாபிக் வரும், அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன டாப்பிக்கு, அதுக்கான எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 100 கொஷின் 100 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே 90 மினிட்ஸ், டோட்டலாக 100 கொஷின் சொல்லியிருக்காங்க. 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும், ஒரு ராங் ஆன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதே போல் அவங்களுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஷின்ஸு 100 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதெல்லாம் தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ்லாம் வந்து அன்னெக்ஸ்ட் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் தராங்க இல்லையா, அதுக்கு வந்து பாருங்கள் எக்ஸாம் அடிஷ்னல் ஃபீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவீங்க இல்லையா, அது இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லா கேட்டகரிக்கும் பொருந்தும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறப்பையும் அந்த 250 ரூபா பே பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், அதான் நல்லது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான விஷயமும் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 டேஸ் பிஃபோராக நீங்கள் ஹால் டிக்கெட்டும், எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 டேஸ் பிஃபோராக சிட்டி இண்டிபெண்டன்ஸ் ஸ்லிப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கான ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டிக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேராமீட்டர்ஸ், என்னென்ன போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட் என்ன பே ஸ்கேலில் வரும், என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது, என்ன சப் டிபார்ட்மெண்ட்டில் வருது, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, டிசேபிலிட்டி கேட்டகரிக்கு வந்து சூட்டபுளாக இல்லையா, என்ன மாதிரி டிசேபிலிட்டி இருந்தால் சூட்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த போஸ்ட் பேராமீட்டர் டேபிளை ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1 சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு எலிஜிபிள், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லிட்டு இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் ஓகே தான். இந்த சொல்லியிருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் அந்த காம்பினேஷனில் எந்த சப்ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே, அவங்க சொல்லியிருக்கிற டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் டிப்ளமோ ஃபுல் டைம் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். இல்லை நீங்கள் பிஇ பிடெக் வந்து இந்த காம்பினேஷன்ஸில் நீங்கள் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான், சரிங்களா. அதாவது ஆர்ட்ஸ் டிகிரியும் சொல்லியிருக்காங்க, டிப்ளமோவும் சொல்லியிருக்காங்க, இன்ஜினியரிங்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் தராங்க. இதில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த 11 டிபார்ட்மெண்ட்கிட்ட நீங்கள் படிச்சிருக்கணும், ஓகேங்களா. அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கிரேட் 1 சிக்னலுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் 3ல வந்து பார்த்தீங்களா அதில் ட்ராக் மிஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித்து, பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போஸ்ட்டுக்கு வரும். அதில் அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் 2 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. என்ன 2 ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு, ஓகேங்களா, 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ வந்து நேஷ்னல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ பண்ணியிருக்கணும். அந்த ட்ரேடில், ஓகேங்களா, ரிலவெண்ட் ட்ரேடில் இப்போ உதாரணத்துக்கு ட்ராக் மிஷின்லாம் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து நேஷ்னல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ அந்த மாதிரி படிச்சிருக்கணும், என்சிவிடி இல்லை எஸ்சிவிடின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரேடில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றது அர்த்தம், ஓகேங்களா. அதை நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த ட்ரேடில் நீங்கள் சப்போஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இது 2வது ஆப்ஷன், சரிங்களா. ஸோ ஒரு ஆப்ஷன் 10th முடிச்சுட்டு நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ட்ரேடில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் தரீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த ட்ரேடில் ரிலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணணும்னா இந்த ட்ரேடு என்னென்ன ட்ரேட் கொடுத்துருக்காங்க அதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன ட்ரேட் கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் என்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கான பே ஸ்கேல் என்ன, என்ன டிபார்ட்மெண்ட், என்ன சப் டிபார்ட்மெண்ட், என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், டிசபிலிட்டி கேட்டகரிக்கு யாரெல்லாம் சூட்டபுள், யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றதை இந்த டேபிளை ஃபஸ்ட்டு தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் வேகன்சி டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோனுக்குமே வேகன்சி டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் என்னென்ன போஸ்ட் இருக்குது நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு யூஆர் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு டிசேபிலிட்டி வைஸாகவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்னை ஜோனோட அந்த வேகன்சி டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. டோட்டலாக நம்ம ஆர்ஆர்பி ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து பாருங்கள் நெட் வேகன்சி வந்து 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1338ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து கிரேட் 1 கிரேட் 3க்கு சேர்த்து 1347 வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ எக்ஸ் மேனுக்கு 10% போயிடும். ஸோ அதில் 139 ஒதுக்கியிருக்காங்க. மற்றபடி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வேகன்சி டேபிள் சரிங்களா. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுமே கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எந்தெந்த போஸ்ட்லாம் வந்து சிங்கிள் கேட்டகரியில் வருது, எந்தெந்த போஸ்ட்லாம் வந்து மெர்ஜ்டு கேட்டகரியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் மெர்ஜ்டு போஸ்ட் கேட்டகரி அப்படின்னா என்னன்னா, இப்போது இந்த பாருங்களேன் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் லைட்டிங், எலக்ட்ரிக்கல் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாங்க வந்து மெர்ஜ்டு போஸ்ட் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வேரியஸ் போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கலுக்கு வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு தெளிவாக பாருங்கள். அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது வேறு என்னென்ன போஸ்ட்லாம் அதில் இன்வால்வ் ஆகுதுன்னு தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் ப்ரிஃபரன்ஸ் தரீங்க, உங்களுக்கு வந்து அது வந்து என்ன போஸ்ட்டில் என்ன மெர்ஜ்டு போஸ்ட்டில் வருதுன்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணிக்கலாம். என்ன டிபார்ட்மெண்ட் என்ன சப் டிபார்ட்மெண்ட்னு நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த டேப்புமே பார்த்துக்குங்க. அப்புறம் இதெல்லாம் சிங்கிள் கேட்டகரியில் வருது ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக வருது. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலில் தனியாக வருது. அதே போல் ட்ராக் மிஷின் வந்து பாருங்கள் கிரேட் 3ல ட்ராக் மிஷின் அது தனியாக வருது. ட்ராக் மிஷின் டிபார்ட்மெண்ட். ஸோ ட்ராக் மிஷின் தனி போஸ்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் கேட்டகரி லிஸ்ட்டு. ஸோ இதையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுன்னா நீங்கள் இதிலேருந்து எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கலாம் சரிங்களா. அதே போல் எக்ஸாம் லாங்குவேஜ் அதை சொல்ல மறந்துட்டேன். எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷு அப்புறம் தமிழ் உட்பட ஓகேங்களா. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ்லேருந்து ஒரு 13 ரீஜனல் லாங்குவேஜ் ஓகேங்களா. டோட்டலாக 15 லாங்குவேஜ் கிட்ட கொஷின்ஸ் நம்ம வியூ பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் ஓகேங்களா. நம்ம சப்போஸ் செலக்ட் பண்ணும்போது தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஷின் பேப்பரை இங்கிலீஷில் மட்டும் தான் வியூ பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து வியூ பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது தெளிவாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அறிவிச்சிருந்த டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 2025 தான் லாஸ்ட் டேட். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.